வணக்கம். இது லங்கா டுடேயின் இன்றைய காலை நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தலிபான் அரசை அங்கீகரிப்பதில் அமெரிக்கா அவசரம் காட்டாது, வெள்ளை மாளிகை தெரிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் தலிபான் அரசின் தலைவராக முகமது ஹசன் தேர்வு. காசா நகரில் ஹமாஸ் போராளிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான் தாக்குதல். தேர்தல் பிரச்சாரத்தின் போது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீது கல்வீச்சு. ராணுவ வீரருக்காக விடுவிக்கப்பட்ட 4 கொடூர கைதிகள், தலிபான் அமைச்சரவையில் முக்கிய பதவி. புதிய வரியை அறிவித்தார் பிரித்தானிய பிரதமர். ஆப்கானிஸ்தானில் இடைக்கால அரசு, தலிபான்கள் அறிவிப்பு. உலக அளவில் கொரோனா பரவியவர்களின் எண்ணிக்கை 22.22 கோடியாக உயர்வு. இனி விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் தலைமையிலான புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அமையும் தலிபான்களின் இடைக்கால அரசில் முல்லா முகமது ஹசன் அகன் தலைவராகவும், தலிபான் தலைவர் முல்லா பரதர் துணைத் தலைவர்களில் ஒருவராகவும் இருப்பார். வெளியுறவுத்துறை மந்திரியாக ஷேர் முகமது அப்பாஸ் ஸ்டானிக் ஷாயும், உள்துறை மந்திரியாக சிராஜுதீன் ஹக்கானியும் இருப்பார்கள். பாதுகாப்பு மந்திரியாக முல்லா யாக்கூப் பதவியேற்பார் என்று தலிபான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் அமைக்கப்பட்டுள்ள தலிபான் தலைமையிலான புதிய அரசை அங்கீகரிப்பதில் அமெரிக்கா அவசரம் காட்டாது என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜென் பெஸ்கி கூறுகையில், தலிபான்கள் அரசை அங்கீகரிப்பதில் எந்த அவசரமும் இல்லை. தலிபான்கள் எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்து இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கப்படும். உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் அமெரிக்காவும் தலிபான்கள் நடவடிக்கையை கண்காணிக்கும் என்றார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகிறது. ஜெருசலேம் நகரம் யாருக்கு சொந்தம் என்பதில் இரு நாடுகளுக்கும் இடையில் மோதல் போக்கு நிலவுகிறது. இந்த விவகாரத்தில் பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகிக்கும் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் ராணுவத்துடன் ஆயுத மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மே மாதம் இரு தரப்புக்கும் இடையில் தொடர்ந்து 11 நாட்களாக நடந்த கடுமையான சண்டையில் 250க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். சுமார் 3000 பேர் வரை படுகாயமடைந்தனர். அதன் பின்னர் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தின் பேரில் இருதரப்பும் சண்டை நிறுத்தத்தை அறிவித்தன. ஆனால் இந்த சண்டை நிறுத்தத்தை மீறி இருதரப்பினரும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நேற்று முன்தினம் மாலை ஹமாஸ் போராளிகள் காசா நகரிலிருந்து இஸ்ரேல் நாட்டின் தெற்கு பகுதியை குறிவைத்து வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட பலூன்களை பறக்கவிட்டனர். அந்த பலூன்கள் வெடித்து சிதறியதில் பல இடங்களில் தீப்பற்றி எரிந்தது. அதனைத் தொடர்ந்து இதற்கு பதிலடியாக நேற்று முன்தினம் நள்ளிரவு இஸ்ரேல் ராணுவம் காசா நகர் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது. ஹமாஸ் போராளிகள் குழுவின் ராணுவ வளாகம் மற்றும் ராக்கெட் உள்ளிட்ட ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்தன. எனினும் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் பற்றி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. கனடாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் உள்ள நிலையில் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த மாதம் அறிவித்திருந்தார். அதன்படி வருகின்ற 20ஆம் தேதி அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் கொரோனா தடுப்பூசியை கட்டாயமாக்கும் உத்தரவுகள் மற்றும் பிற கட்டுப்பாடுகளுக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டங்களால் ஜஸ்டின் ட்ரூடோவின் தேர்தல் பிரச்சாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் ஒன்டாரியோ மாகாணத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் பிரச்சாரம் நடைபெற்ற இடத்திலிருந்து போராட்டக்காரர்கள் திரண்டு அவருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பிச் சென்றார். இந்த நிலையில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள லண்டன் நகரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தனது வேனில் ஏறிய போது அங்கு திரண்டிருந்த போராட்டக்காரர்கள் கற்களையும் குப்பைகளையும் அவர் மீது வீசினர். அதில் சில கற்கள் ஜஸ்டின் ட்ரூடோவின் தோள்பட்டையில் விழுந்தன. இதனைத் தொடர்ந்து அவர் பாதுகாவலர்கள் அவரை பத்திரமாக வேனிலேற்றி அழைத்துச் சென்றனர். எனினும் இந்த கல்வீச்சில் அவருக்கு பெரிய அளவில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதை அடுத்து அங்கு தலிபான்களுக்கும் அந்நாட்டு ராணுவத்துக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வந்தது. இதில் தலிபான்கள் மின்னல் வேகத்தில் அந்நாட்டில் உள்ள முக்கிய மாகாணங்களை கைப்பற்றி இறுதியாக தலைநகர் காபூலை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். ஆப்கானிஸ்தான் அதிபராக இருந்த அஷ்ரப் கனி நாட்டை விட்டு வெளியேறி ஐக்கிய அரபு அமீரகத்தில் தஞ்சமடைந்துள்ளார். ஆப்கானிஸ்தான் முழுமையாக தலிபான்கள் வசம் வந்ததை அடுத்து அங்கு புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான பணியில் தலிபான்கள் ஈடுபட்டு வந்தனர்.
மற்றும் துணை அதிபர் கேபினட் சபை அறிவிக்கப்பட்டது. இதன்படி தாலிபான் அரசின் தலைவராக முகமது ஹசன் முகுந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தாலிபான் அரசின் துணைத் தலைவராக அப்துல் கனி பரதர் செயற்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சராக சிராஜுதீன் ஹக்கானி, பாதுகாப்பு அமைச்சராக முல்லா ஓமரின் மகன் முல்லா முகமது யாகூப், நிதியமைச்சராக ஹெதாயதுல்லா பத்ரி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். உள்துறை மந்திரியாக அறிவிக்கப்பட்டுள்ள சிராஜுதீன் ஹக்கானி அமெரிக்காவின் FBI புலனாய்வு அமைப்பால் தேடப்படும் பயங்கரவாதிகள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். இதனால் அமெரிக்கா மற்றும் தாலிபான்களிடையேயான உறவில் சிக்கல் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் பயங்கரவாதிகளுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தாலிபான்களை கேட்டுக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் கொரோனா தாக்கத்தால் தேசிய மருத்துவ சேவை எதிர்நோக்கும் நிதி நெருக்கடியை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய வரி ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கொரோனா தாக்கம் முடிவுக்கு வரும்போது புதிய வரிகள் அறிவிக்கப்படலாம் என சாமானியர் கூட எதிர்பார்த்த நிலையில் தற்போது இந்த வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக NHS எனப்படும் தேசிய மருத்துவ சேவை எதிர்நோக்கும் நிதி நெருக்கடியை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த புதிய வரி இன்று பிரதமர் போரிஸ் ஜான்சனால் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலம் மற்றும் சமூக பாதுகாப்பு வரி என அடையாளத்தை பெற்றுள்ள இந்த புதிய வரி எண்ணெய் ஒதுக்கம் எனப்படும் தேசிய காப்பீட்டு வரியில் 1.25 உயர்வு மற்றும் எதிர்வரும் ஆண்டுகளில் வணிக நிறுவனங்களின் பங்குகள் மூலம் வருமானம் பெறுவோருக்கும் தனியாக வரி அறவீடு மேற்கொள்ளப்படவுள்ளது. இதன் மூலமாக தேசிய மருத்துவ சேவை உட்பட அத்தியாவசிய முன்னணி சேவைகளுக்காக 3 ஆண்டுகள் சுமார் 36 பில்லியன் பவுண்ட்ஸ் திட்ட அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதுபோலவே 20,000 பவுனுக்கு குறைவான சொத்துக்களை கொண்டவர்களுக்கு NHS மருத்துவ பராமரிப்பு செலவு முழுமையாக அரசால் ஈடுகட்டப்படும். அதே நேரத்தில் 1,00,000 பவுனுக்கு குறைவான சொத்துக்களை கொண்டவர்களுக்கு அவர்களின் மருத்துவ பராமரிப்பு செலவுக்கு மானியம் வழங்கப்படும். NHS எனப்படும் தேசிய மருத்துவ சேவை வரலாற்றில் இது மிகப்பெரிய செலவின ஈடுகட்டல் திட்டம் என வர்ணித்துள்ள போரிஸ் ஜான்சன் NHS முழுமையாக முறிவடையும் பேரழிவில் இருந்து காத்துக்கொள்ளும் என்று கூறியுள்ளார். சீனாவின் வூகான் நகரில் 2019ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா வைரஸ் 221 நாடுகள் மற்றும் பிரதேசங்களுக்கு பரவி வரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் வைரஸ் பாதிப்பு தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,26,63,295 அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 1,88,80,553 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 19,92,04,704 பேர் குணமடைந்துள்ளனர். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 45,98,038 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்ட அமெரிக்க வீரருக்கு பதிலாக விடுவிக்கப்பட்ட 4 கைதிகளுக்கு தாலிபான்கள் அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. தாலிபான்களின் நேசப்படைகளான ஹக்கானி குழுவினரால் 2009இல் சிறைப்பிடிக்கப்பட்டவர் அமெரிக்க ராணுவ வீரரான பூவி பெக்டால். இவர் 2014 வரையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் ஹக்கானி படைகளின் கட்டுப்பாட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் 2014இல் ஒபாமா நிர்வாகம் தாலிபான்களுடன் முன்னெடுத்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பூவி பெக்டால் விடுவிக்கப்பட்டார். அதற்கு பதிலாக குவாண்டனமோ சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 5 தாலிபான் தீவிரவாதிகள் நால்வரை விடுவிக்க ஒபாமா நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. 5 தாலிபான் தீவிரவாதிகளில் 4 விடுவிக்க ஒபாமா நிர்வாகம் ஒப்புக்கொண்டது. தற்போது அவர்கள் 4 தாலிபான்கள் அமைக்கவிருக்கும் ஆட்சியின் முக்கிய பதவிகளை அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முகமது நபி, ஓமாரி ஹைருல்லா ஹைக்ரோஆ, நோருல்லா நூரி, அப்துல் ஹம் வசிக் மற்றும் முகமது ஃபாஸ் ஆகியோருக்கே தாலிபான்கள் இந்த முக்கிய பொறுப்புகளை அளித்துள்ளனர். கடந்த மாத இறுதியில் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய நிலையில் ஹோஸ்ட் மாகாண ஆளுநராக முகமது நபி ஓமாரியை நியமித்தார்கள். தற்போது எல்லைகள் மற்றும் பழங்குடி விவகாரங்கள் இடைக்கால அமைச்சருக்காக நோருல்லா நூரி நியமிக்கப்பட்டுள்ளார். உளவுத்துறை இயக்குநராக அப்துல் ஹக் வசிக் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை பாதுகாப்பு அமைச்சராக முகமது பாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலில் அப்துல் ஹக் வசிக் முக்கிய பங்காற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.